அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவி நீர் குற்றம் நீங்க. எல்லாரும் சொல்லுவோமா? என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவி நீர் குற்றம் நீங்க. பிரித்தெடுத்து பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட பிரித்தெடுத்து பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட ஆராதனை உமக்கு. எல்லா கரங்கள் அசைத்து சொல்லுவோமா? உமக்கு முழு இருதயத்தோடு நல்ல கரங்கள் அசைத்து நமக்காக கல்வாரி சிலுவையில பலியான ஆண்டவரை உமக்கே என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் கழுவி நீர் குற்றம் நீங்க. பிதாவான என் தேவனே தகப்பனே என் தந்தையே பிதாவான என் தேவனே தகப்பனே என் தந்தையே மாட்சிமையும் மகத்துவமோ உமக்குத்தானே என்றென்றைக்கோ மாட்சிமையோ மகத்துவமோ உமக்குத்தானே என்றென்றைக்கோ வல்லமையோ மகிமையோ தகப்பனே உமக்குத்தானே வல்லமையோ தகப்பனே உமக்குத்தானே என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே. நல்ல கைத்தட்டி பாடுவோமா? எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவி நீர் குற்றம் நீங்க என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவி நீர் குற்றம் நீங்க. உம் ரத்தத்தா பிதாவோடு ஒப்புரவாக்கி மகிழச் செய்தீர். உம் ரத்தத்தால் பிதாவோடு மகிழச் செய்தீர். கரைபடாத மகனாக நிறுத்தி தினம் பார்க்கின்றீர். கரைபடாத மகளாக நிறுத்தி தினம் பார்க்கின்றீர். வல்லமையோ மகிமையோ தகப்பனே உமக்குத்தானே வல்லமையோ வல்லமையோ தகப்பனே உமக்குத்தானே என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவி நீர் குற்றம் நீங்க என் மீது அன்பு கூர்ந்து எனக்காக ரத்தம் சிந்தி எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவி நீர் குற்றம் நீங்க. மாம்சமான திரையை அன்று கிழித்து புது பலி திறந்தீர். மாம்சமான
மகிமையோ தகப்பனே உமக்குத்தானே, வல்லமையோ மகிமையோ தகப்பனே உமக்குத்தானே. என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவி நீர் குற்றம் நீங்க பிரித்தெடுத்தே பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட. அந்த விசுவாசத்தோடு பாடுவோமா? அவருக்காக வாழும்படியாக நம்மை தெரிந்து கொண்ட ஆண்டவர். நல்ல கரங்களை அசைத்து சொல்லுங்க, ஆராதனை உமக்கே, அனுதினமோ உமக்கே, ஆராதனை உமக்கே, அனுதினமோ உமக்கே, ஆராதனை ஆராதனை உமக்கே, அனுதினமோ உமக்கே. உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். நல்ல கைத்தட்டி பாடுவோமா? நமக்காக கல்வாரி சிலுவையிலே ஆணி அடிக்கப்பட்ட ஆண்டவரை நோக்கி பார்த்து நம்முடைய மீறுதல் நிமித்தம் ரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே, ரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே, ஐயா இரக்கம் நிறைந்தவரே, ஐயா இரக்கம். உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். நல்ல கைத்தட்டி பாடுவோமா? உம்மை எப்படி நான் பாடுவேன், ஆமே, என்ன சொல்லி நான் துதிப்பேன். உளையான சேற்றி நின்று, உளையான சேற்றி நின்று தூக்கி எடுத்தவரே. அதோட பார்த்து சொல்லுங்க, உளையான அப்பா தூக்கி எடுத்தவரே, ஐயா தூக்கி எடுத்தவரே, ஐயா தூக்கி எடுத்தவரே. உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். நல்ல ரெண்டு கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? அவர் நம்மேல் வைத்த அன்பினால, அவர் கல்வாரி சிலுவையில சிந்தின ரத்தத்தினால பிதாவோடு நாம் ஒப்புரமாகும்படி செய்திருக்கிறார். அவருடைய சரீரத்தை கிழித்து நாம் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள செல்லும்படி ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள ஆசாரியர்கள் மட்டும்தான் ஊழியத்துக்கு போக முடியும். அங்க இருக்கிற சபை மக்கள் எல்லாரும் சபைக்கு வெளியில தான் நினைச்ச முடியும், நிற்க முடியும். ஆனா இயேசு என்னைக்கு கல்வாரி சிலுவையிலே தம்முடைய சரீரத்தை ஆணியடிக்கு ஒப்பு கொடுத்தாரோ, நம்முடைய சரீரத்தை கிழிக்க ஒப்பு கொடுத்தாரோ, அப்ப முதலாவது ஒரு சம்பவம் நடந்தது. என்ன தெரியுமா? தேவாலயத்தின் திரைச்சீலை மேலிருந்து கீழ் வரைக்கும் ரெண்டா என்ன செஞ்சது? கிழிந்தது. ஏன் கிழிந்தது? எல்லாரும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வரலாம், எல்லாரும் கர்த்தரை ஆராதிக்கலாம், எல்லாரும் அவருடைய பிள்ளையாக மாறலாம் என்று சொல்லி ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் அவர் ஆராதிக்கிற இந்த ஸ்லாக்கியத்தை கொடுக்க தன்னுடைய சரீரத்தையே அவர் கிழிக்க கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுங்களேன். தன்னுடைய சரீரத்தை அவர் கிழிக்க கொடுத்து அவரை ஆராதிக்கும்படி நமக்கு வாய்ப்பை உண்டு பண்ணியிருக்கிறார். சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படி நம்ம எல்லாரும் முழங்கால் படிடுவோமா? எல்லாரும் முழங்கால் படிக்கிட்டு அந்த ஆண்டவரை நம்ம கொஞ்ச நேரம் ஆராதிக்க போகிறோம். எல்லாரும் பயத்தோடு பக்தியோடு எல்லாரும் கண்களை மூடி, யாரும் எங்கேயும் வேடிக்கை பார்க்க கூடாது, எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவர் உலாவுகிற நேரம். ஆண்டவர் நம்ம மத்தியில பிரசன்னமாய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, எங்கே என் நாமத்தினாலே 2 அல்லது 3 பேர் கூடுகிறீர்களோ அவர்கள் மத்தியில நான் இருக்கிறேன் என்று சொன்ன பரிசுத்த ஆவியானவர் இது நல்ல மத்தியான வேளையில அவர் நம்முடைய ஆலயத்தின் நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறார். அவரை நோக்கி பாருங்க. உங்களுக்காக கல்வாரி சிலுவையில தன்னுடைய 2 கைகளையும் கால்களையும் ஆணி
அடிக்கப்பட்டவராய், தலையில முள்முடி சூட்டப்பட்டவராய், தன்னுடைய வஸ்திரம் முழுவதும் கிழிக்கப்பட்டு அவருடைய முதுகெல்லாம் உளப்பட்ட நிலம் போல மாறினது என்று பக்தன் எழுதுகிறான். அவருடைய சரீரம் முழுவதும் மகா வேதனை அனுபவித்தாரு. அந்த சிலுவையை நோக்கி பாருங்க, அந்த சிலுவையிலே அவர் தொங்குகிற இயேசுவை நோக்கி பாருங்க. அவர் எதற்காக தெரியுமா அவர் சிலுவைக்கு போனா? அவர் எதற்காக தெரியுமா சிலுவைக்கு போனா? நீங்களும் நானும் செய்த பாவத்திற்காக, நீங்களும் நானும் செய்த அக்கிரமத்திற்காக இயேசு அந்த கல்வாரி சிலுவைக்கு போனா. அந்த சிலுவையை நோக்கி பாருங்க, அந்த சிலுவையில தொங்குகிற இயேசுவை பாருங்க. எத்தனையோ குஷ்டரோகியை தொட்டு தொட்டு சுகமாக்கின அவருடைய கை இன்னைக்கு ஆணியால் கடாவப்பட்டிருக்கிறது. எத்தனையோ பேருக்கு, பசியாயிருந்த மக்களுக்கு 5 அப்பத்தையும் 2 மீனை வைத்து 5000 பேரை போஷித்த ஆண்டவர் இப்ப சிலுவையில் அவர் தாகம் தாகம் என்று கத்துகிறாரு. அவர் தாகமாயிருக்கிறாரு. கானாவூர் கல்யாண வீட்டில் தண்ணீரை திராட்சரசமா மாற்றின ஆண்டவர் இப்ப குடிப்பதற்கு அவர் தண்ணீர் கூட இல்லை. அவர் கசந்த காடி அவர் ஏற்றுக்கொண்டா. யோசிச்சு பாருங்க, பரலோகத்தில் கொள்ளையாடின, பரலோகத்தில் இருப்பதை கொள்ளையாடின பொருளா எண்ணாமல் இந்த பூமிக்கு இறங்கி வந்த அந்த ராஜாதி ராஜாவுடைய தலையில் பொற்கிரீடம் சூட்டப்பட வேண்டியது ராஜாவுடைய தலையில் இப்ப முற்கிரீடம் சூட்டப்பட்டிருக்கிறது. முற்கிரீடம் சூட்டப்பட்டிருக்கிறது. எவ்வளவு நல்ல ஆண்டவர், எவ்வளவு நல்ல ஆண்டவர். அந்த ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே இவ்வளவு பாடுகளும் எனக்காக தான் ஆண்டவரே, இத்தனை அடிகள் இத்தனை வேதனைகளும் எனக்காக தான் ஆண்டவரே. இயேசுவை நோக்கி பார்த்து, ஆண்டவரே எங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நல்ல ஒரு 2 நிமிஷம் வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க பாப்போம். நல்ல ஒரு 2 நிமிஷம் வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வேதம் சொல்லுகிறது, அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால கிருபை பெருகும், அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால கிருபை பெருகும். அவர் சிலுவையில நமக்காக வைத்த தியாகம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அவர் சிலுவையில நமக்காக பட்ட பாடுகள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அத்தனை பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டாரு. அவரை பார்த்து நல்லா இருக்கிற இடத்துல எல்லாம் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, நீர் நல்லவர் வல்லவர், நீர் நல்லவர் சர்வ வல்லவர், உம் இரக்கத்துக்கு உம் அன்பிற்கு அளவே இல்லை, உம் இரக்கத்துக்கு உம் அன்பிற்கு அவை காலை தோறும் புதிதாயிருக்கோ, அவை காலை தோறும் மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். நல்லா கைத்தட்டி பாடுமா. நல்லவர் சர்வ வல்லவர், நீ நல்லவர் சர்வ வல்லவர், உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை, உம் இரக்கத்துக்கு ஆமே உம் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாயிருக்கும், அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். மெய்யாக எங்களது, மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை கல்வாரி சிலுவையில் நமக்காக, மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை ஆமே ஐயா துக்கங்களை சுமந்து கொண்டே, ஐயா துக்கங்களை சுமந்து கொண்டே. நல்ல கைத்தட்டி பாடுவோமா. நீர் நல்லவர் சர்வ வல்லவர். அவரை பார்த்து சொல்லுங்க, அப்பா நீ நல்லவர், ஓம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, ஓம் அன்பிற்கு அளவே இல்லை, ஓம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, ஓம் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாயிருக்கும், அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். நல்ல கைத்தட்டி ஆண்டவரை துதிப்போமா. ஆமென். உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனையோ உம்மேல்
மேலே விழுந்ததையா. ஆமென். எங்களுக்கு நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணக்கூடிய அக்கினி அவர் மேல் விழுந்தது என்று வேதம் சொல்லுகிறது. ஐயாவும் மேலே விழுந்ததையா, ஐயாவும் மேலே விழுந்ததையா. நீர் நல்லவர் சர்வ வல்லவர், நீர் நல்லவர் சர்வ வல்லவர். ஓம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, ஓம் அன்பிற்கு அளவே இல்லை. ஓம் இரக்கத்துக்கு ஆமென், ஓம் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாயிருக்கோ, அவை காலை தோறும் புதிதாயிருக்கோ. மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். சாபமான முள்முடியை தலைமேலே சுமந்து கொண்டு சிலுவையிலே அவர் சிலுவையில சாத்தானை ஜெயித்தார். சாபமான முள்முடியை தலைமேலே சுமந்து கொண்டு ஆமே ஐயா சிலுவையிலே வெற்றி சிறந்தீர், ஐயா சிலுவையிலே வெற்றி சிறந்தீர். நீர் நல்லவர் சர்வ வல்லவர், நீர் நல்லவர் சர்வ வல்லவர். உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாயிருக்கோ, அவை காலை தோறும் புதிதாயிருக்கோ. எங்களது மீறுதலால் காயப்பட்டீர், நொறுக்கப்பட்டீர், தழும்புகளால் சுகமானோ. இந்த ஆராதனை வேளையில யாரெல்லாம் விசுவாசித்து பாடுறீங்களோ, இயேசுவின் தழும்புகளால சுகமானோ, உந்தன் தழும்புகளால் சுகமானோ, உந்தன் தழும்புகளால் சுகமானோ. நீர் நல்லவர் சர்வ வல்லவர், நீர் நல்லவர் சர்வ வல்லவர். உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாயிருக்கோ, அவை காலை தோறும் புதிதாயிருக்கோ. மனதுருக்கும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். நீர் நல்லவர் சர்வ வல்லவர், நீர் நல்லவர் சர்வ வல்லவர். உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாயிருக்கோ, அவை காலை தோறும் புதிதாயிருக்கோ. மனதுருகும் தெய்வமே இயேசையா, இமை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். எல்லாரும் சொல்லுங்க, மனதுருகும் தெய்வமே உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். இயேசு சுமந்து கொண்டாரே, நான் சுமக்க தேவையில்லை. விசுவாசத்தோடு சொல்லுவோமா, இயேசு சுமந்து கொண்டாரே, நான் சுமக்க தேவையில்லை. இயேசுவின் காயங்களால் சுகமானேன் சுகமானேன். விசுவாசத்தோடு பாடுவோமா, இயேசுவின் முதுகுல 39 முறை அடிக்கப்பட்டு அவருடைய தழும்புகளால் ஆமே இயேசு சுமந்து கொண்டாரே, நான் சுமக்க தேவையில்லை. இயேசு சுமந்து கொண்டாரே, நான் சுமக்க தேவையில்லை. என் நோய்கள் சுமந்து கொண்டார், என் துக்கம் ஏற்றுக்கொண்டார். என் நோய்கள் சுமந்து கொண்டார், என் துக்கம் ஏற்றுக்கொண்டார். இயேசுவின் காயங்களா சுகமானே சுகமானே. இயேசுவின் ஆமே சுகமானே சுகம்
இயேசு சுமந்து கொண்டாரே, நான் சுமக்க தேவையில்லை, இயேசு சுமந்து கொண்டாரே, நான் சுமக்க தேவையில்லை. நல்ல 2 கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? நமக்காக கல்வாரி சிலுவையிலே காயங்களை அடிக்கப்பட்ட ஆண்டவர், முள்முடியை சுமந்து கொண்ட ஆண்டவர், நமக்கு விடுதலையை தருகிறவர், அவருடைய தழும்புகளால் நாம் சுகமானோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தா, நமக்கு வர வேண்டிய தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டா. சாபமான முள்முடியை நம்முடைய சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றும்படி அவர் நமக்காக கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டாரு. எல்லா வாய்களை திறந்து ஆண்டவரே உம்முடைய தழும்புள்ள கரம் இந்த ஆராதனை வேளையில் என்ன தொடட்டும்னு கேளுங்க. அவருடைய தழும்புள்ள கரம் இந்த ஆராதனை வேளையில் உங்களை தொடுகிறது, இந்த ஆராதனை வேளையில தொடுகிறது. எல்லா பலவீனத்தின் கட்டுக்கள், எல்லா சாபத்தின் கட்டுக்கள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது அவைகள் அழிந்து போவதாக, இப்பொழுது செயலிழந்து போவதாக. உம்முடைய பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை இப்பொழுது தொடட்டும் ஆண்டவரே. உம்முடைய இரத்தத்தின் வல்லமை இப்பொழுது இறங்கட்டும். அந்த இரத்தம் பரிசுத்தமுள்ள இரத்தம், அந்த இரத்தம் உங்களை சுகமாக்குற இரத்தம். அந்த இரத்தம் உங்க மேல விழுந்துட்டா உங்க வாழ்க்கை தலைகீழா மாறிடும். இன்றைக்கு அந்த இரத்தம், இயேசுவின் இரத்தம் இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும் தெளிக்கப்படுவதாக. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் அந்த கல்வாரி சிலுவையில தொங்கின அந்த இரத்தத்தின் வல்லமை இப்பொழுது இறங்குவதாக. ஹல்லேலூயா. உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எல்லாரும் அப்படியே எழுந்து நிற்போமா? எல்லாரும் தேவ பிரசன்னத்தில் எழுந்து நிற்போம். நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் ஒரு நிமிஷம் அந்த சிலுவையை நோக்கி பாருங்கள். அந்த கல்வாரி சிலுவையில் 39 முறை முதுகிலே வாரினால் அடிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 150 கிலோ எடையுள்ள அந்த சிலுவையை தூக்கிட்டு வேதம் சொல்லுகிறது, கொல்கதா மலையில் கபாலஸ்தலம் என்னப்படுற இடத்துக்கு அந்த சிலுவையை சுமந்து கொண்டு போனார். அந்த சிலுவையை சுமந்து கொண்டு போய் அந்த சிலுவையில் எதற்காக அவர் மரித்தார் தெரியுமா? நீங்களும் நானும் விடுதலை அடைய வேண்டும் என்பதற்காக, நீங்களும் நானும் மீட்படைய வேண்டும் என்பதற்காக. இயேசு நினைச்சிருந்த அந்த சிலுவை மரணத்திலிருந்து அவர் தப்பிச்சு போயிருக்கலாம். இயேசு நினைத்திருந்த அந்த சிலுவையில் ரத்தம் சிந்தாமல் இருந்திருக்கலாம். ஆனால் ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது என்று வேதம் சொல்லுகிறது. அதனால அவர் நமக்காக ரத்தம் சிந்தினார், அவர் நமக்காக ரத்தம் சிந்தினார். அந்த ரத்தம் சிந்தின அந்த ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே நீர் எனக்காக கல்வாரி சிலுவையில் சிந்தின அந்த ரத்தத்தை நாங்கள் நினைக்கிறோம். அந்த கல்வாரி மலையை நோக்கி பார்க்கிறோம், அந்த கொல்கதா மலையை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே என்னை நேசித்து எனக்காக உங்கள் ஜீவனை கொடுத்தீங்களப்பா. வேதம் சொல்லுகிறது, தன் ஜீவனை கொடுப்பதை காட்டிலும் மிகப்பெரிய சிநேகிதம் வேற ஒன்றுமே இல்லை. யோசிச்சு பாருங்க, உங்கள் கணவர் உங்களுக்காக உயிரை கொடுக்க முடியாது, இல்லை உங்கள் மனைவி உங்களுக்காக உயிரை கொடுக்க முடியாது, உங்க பிள்ளைகள் உங்களுக்காக உயிரை கொடுக்க மாட்டாங்க. நீங்க எவ்வளவுதான் நேசித்து எவ்வளவுதான் அன்பா பாசமா பழகினாலும் அவங்க உங்களுக்காக ஒரு நாள் உயிரை தர மாட்டாங்க. ஆனா ஆண்டவர் தம்முடைய ஜீவனை கொடுத்தது நிமித்தம் அவருடைய அன்பை விளங்க பண்ணினார் என்று வேதம் சொல்கிறது. அவர் சிலுவையில் அத்தனை பாடுகளையும் அத்தனை அவமானங்களையும் அத்தனை நிந்தைகளையும் சகித்ததற்கு ஒரே ஒரு காரணம், அந்த சிலுவையில் இருக்கும்போது நம்மளை யோசித்தார். அவர் மட்டும் அந்த பாடு படலனா, அவர் மட்டும் அந்த வேதனை படலனா, நீங்களும் நானும் அந்த வேதனையில் இன்னைக்கு இந்த வேதனை வழியா நம்ம கடந்து வந்திருப்போம். நாம் வேதனையிலிருந்து விடுதலையாக்க வேண்டும் என்பதற்காக அழகான அந்த ஆண்டவர் அந்த கேடு அடைந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியே எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுமா? எல்லாம் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. என்னை யோசித்தீரே, என்னை நேசித்தீரே, எனக்காக ஜீவன் தந்தீரே, என்னை யோசித்தீரே, என்னை நேசித்தீரே, எனக்காக ஜீவன் தந்தீரே. தடுமாறும் கால்களை கண்டே, கண்கள் கோலமாகி போனதையா, தடுமாறும் கண்கள் கோலமாகி போனதையா, பாரமான சிலுவை என்று இறக்கி வைக்கவில்லை, கூர்மையான ஆணி என்று புறக்கணிக்கவில்லை. உங்களுக்காக எனக்காக ஆமே இறக்கி வைக்கவில்லை, கூர்மையான ஆணி என்று புறக்கணிக்கவில்லை. என்னை யோசித்தீரே, என்னை நேசித்தீரே,
எனக்காக ஜீவன் தந்தீரே. நமக்காக ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா, என்னையோ சித்தீரே, என்னை நேசித்தீரே, எனக்காக ஜீவன் தந்தீரே. தடுமாறும் கால்களை கண்டே, கண்கள் குளமாகி போனதையா. தடுமாறும் கண்கள் குளமாகி போனதையா. குருதி சிந்தி பாடுபட்டும் மறுதலிக்கவில்லை, மரணம் சூழ்ந்த நேரத்திலும் விட்டு கொடுக்கவில்லை. கல்வாரி சிலுவையில் தன்னுடைய கடைசி சொற்றத்தை வரைக்கும் சிந்தி நமக்காக, ஆமே, குருதி சிந்தி பாடுபட்டும் மறுதலிக்கவில்லை, மரணம் சூழ்ந்த நேரத்திலும் விட்டு கொடுக்கவில்லை. என்னை யோசித்தீரே, என்னை நேசித்தீரே, எனக்காக ஜீவன் தந்தீரே. உங்க வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, என்னை யோசித்தீரே, என்னை நேசித்தீரே, எனக்காக ஜீவன் தந்தீரே. திரும்ப ஒரு விஷயம் சொல்லுமா, என்னை யோசித்தீரே, என்னை அந்த கல்வாரி சிலுவையில் அவருடைய ஒரே ஒரு யோசனை என்ன தெரியுமா? எப்படியாவது என் பிள்ளை பாவத்திலிருந்து விடுதலை ஆகணும், எப்படியாவது என் பிள்ளை சாபத்திலிருந்து விடுதலை ஆகணும். என்னை யோசித்தீரே அப்பா, எனக்காக ஜீவன் தந்தீரே. தடுமாறும் கால்களை கண்டே, கண்கள் குளமாகி போனதையா. தடுமாறும் கால்களை கண்டே, கண்கள் குளமாகி போனதையா. என்னை யோசித்தீரே, என்னை நேசித்தீரே, எனக்காக ஜீவன் தந்தீரே. என்னை என்னை நேசித்தீரே, எனக்காக ஜீவன் தந்தீரே, எனக்காக ஜீவன் தந்தீரே. 150 கிலோ எடையுள்ள அந்த சிலுவை, 7 இன்ச்சு அங்குலம் உள்ள அந்த ஆணி, யோசிச்சு பாருங்க. ஏன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கடவுள் ஒரே ஒரு வார்த்தையால அண்ட சராசரங்களை படைத்த ஆண்டவர், ஏன் அவர் சிலுவையில வானத்துக்கும் பூமிக்கும் நடுவாக அவர் தொங்கணும் தெரியுமா? நான் ரத்தம் சிந்தினாதான் என் பிள்ளைக்கு பாவத்திலிருந்து விடுதலை உண்டாகும், என் ரத்தத்தின் மூலியமா தான் பிதாவோடு ஒரு தொடர்பை ஏற்படுத்த முடியும், இந்த ரத்தத்தின் மூலமா தான் என் பிள்ளைக்கு மீட்பை உண்டு பண்ண முடியும் என்று சொல்லி அவர் உங்களை என்னை யோசித்து அந்த சிலுவையிலே தன்னை ஒப்பு கொடுத்தார். அவர் பாடுகளுக்கு ஒப்பு கொடுத்தார். வேதம் சொல்லுகிறது, மயிர் கத்திரிக்க போகிற ஆடு எப்படி வாய் திறவாமல் இருக்குமோ அதே போல வாய் திறவாதபடி ஒப்பு கொடுத்தாரு. அப்படியே வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, என்னை யோசித்தீரே, என்னை நேசித்தீரே, எனக்காக ஜீவன் தந்தி, என்னை யோசித்தீரே. இவ்வளவு தூரம் நம்ம மேல வைத்து அன்பு வைத்த ஆண்டவர், நம்ம மேல அன்பு வைத்து கடைசி சொல்றத வரைக்கும் சிந்தின அந்த ஆண்டவருக்கு நம்ம இந்த ஆராதனையில என்ன சொல்ல போறோம்? ஆண்டவரே, இந்த பெரிய வெள்ளிக்கிழமை ஆராதனையில உங்க பரிசுத்த ரத்தம் என்ன மறுபடியும் ஒரு விஷயம் கழுவட்டும்பா. என்னுடைய சரீரத்தை, என்னுடைய சிந்தையை, என்னுடைய இருதயத்தை என்னை இன்னும் ஒரு விஷயம் கழுவட்டும் அப்பா. ஆண்டவரே, என்னை இன்னும் ஒரு விஷயம் பரிசுத்தமாக்குங்கப்பா. என்னை இன்னும் ஒரு விசை நீர் விரும்புகிற பாத்திரமா என்ன மாற்றுங்க ஆண்டவரே. அப்படியே வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, உம்மை நேசிக்கின்றே நான்
உம்மை நேசிக்கின்றேனா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ, கல்வாரி காட்சியை நேசியாமல் உம்மை நேசிக்கின்றேனா. ஒரு அர்ப்பணிப்போடு சொல்லுவோமா? உம்மை முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு கல்வாரி காட்சியை நேசியாமல். வாசிக்கலாம் யோபுவின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 18வது வசனம். யோபு 16:18. வேகமா வாசி. பூமியே என் இரத்தத்தை மூடி போடாதே, பூமியே என் இரத்தத்தை மூடி போகாதே, என் இரத்தத்தை மூடி போடாதே. இந்த உலகத்தில் இந்த பூமியில் நிறைய பேருடைய இரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. ஆமாவா இல்லையா? விபத்து மூலியமாகவோ இல்லைனா மரணத்தின் வாயிலாகவோ நிறைய பேருடைய இரத்தம் இந்த பூமியிலே சிந்தப்பட்டிருக்கிறது. 2 நாளைக்கு முன்னாடி கோவில்பட்டியில் ஒரு ஆக்சிடெண்ட். அந்த ஆக்சிடெண்ட் நடந்த சில நிமிட நேரத்தில் எங்களுக்கு தெரியும். கொஞ்ச நேரம் கழித்து நாங்கள் ஃப்ரீ ஆகிட்டு போய் பார்க்கும்போது அந்த இடத்துல மண்ணை போட்டு என்ன செஞ்சிட்டாங்க, அந்த ரத்தத்தை மூடிட்டாங்க. அதை நம்ம எவ்வளோ நாள் ஞாபகம் வச்சுருப்போம்? ஒரு மாதம் ஞாபகம் வச்சுருப்போம், ஒரு 2 மாதம் ஞாபகம் வச்சுருப்போம். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இந்த புளியங்குளத்துலேருந்து போய் அந்த ஜீவன் காலத்தை தாண்டி வரும்போது அந்த டேனிங்கில் ஒரு கார் பெரிய ஆக்சிடெண்ட் ஆச்சு. ஒரு 4 பேர் அந்த இடத்துல இறந்து போனாங்க. இதை நம்ம இன்னும் எவ்வளோ நாள் ஞாபகம் வச்சுருப்போம்? கொஞ்ச நாள் என்ன செஞ்சிருவோம்? மறந்துடுவோம். இந்த பூமியில் அநேக இரத்தம் சிந்தியிருக்கிறார்கள். அது எல்லாவற்றையும், அவர்கள் எல்லாருடைய இரத்தத்தையும் இந்த பூமி என்ன செய்து விட்டது என்று சொன்னால் மூடி போட்டு விட்டது. ஆனால் இந்த பூமியில் 2000 வருஷத்துக்கு முன்னாடி சிந்திய இரத்தத்தை பற்றி நம்ம இன்னைக்கும் பேசிக்கிட்டு இருக்கிறோம். அந்த இரத்தத்தை ஒருவரால் மூட முடியாது. அதுதான் இயேசுவின் இரத்தம். சத்தமா இல்லையா சொல்லுங்க. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? இயேசுவின் இரத்தத்தை இந்த பூமியினால் ஒருபோதும் மூடி போடவே முடியாது. ஏன்னா இந்த உலகத்தில் சிந்தப்பட்ட எல்லாருடைய இரத்தமும் சாதாரணமான இரத்தம். ஆனால் இயேசுவினுடைய இரத்தம் தான் பரிசுத்தம் உள்ள இரத்தம். அலையிலேயே சொல்லுங்க. இப்போ ஒரு ஊசி எடுத்து என் கையில் குத்தினாலும் ரத்தம் சிவப்பாக தான் வரும், உங்கள் கையில் குத்தினாலும் ரத்தம் எப்படி வரும்? ஆனால் இந்த ரத்தத்தை எடுத்து போய் 2 ரத்தமும் சிவப்பாக இருக்குது, இது என்ன குரூப்னு கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. ஆனால் அதை ஒரு மைக்ரோஸ்கோப்பில் வச்சு அதை அந்த லென்ஸில் வச்சு பார்த்தா இது என்ன குரூப்பு, இந்த ரத்தத்தில் கிருமி இருக்குதா, இந்த ரத்தத்தில் ஆல்கஹால் இருக்குதா, இந்த ரத்தத்தில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சிடலாம்? ஆராய்ச்சி பண்ணிடலாம். உதாரணத்துக்கு உங்களை சொல்ல வேண்டாம், என்ன சொல்கிறேன்னே, இப்போ ஏன் ரத்தத்தை எடுத்து பரலோகம் ஒரு செதஸ்கோப்பில் வச்சு பார்க்குனா இந்த ரத்தத்தில் ஏகப்பட்ட கிருமிலாம் என்ன செய்யும்? இருக்கும். அப்படி தானே? ஒருவேளை உங்கள் ரத்தத்தை பார்த்தா கண்டா பரிசுத்தமாக இருக்கும்னு தெரியல, நம்ம ரத்தத்தில் இருக்கும். ஆனால் பரிசுத்தமுள்ள ஒரு ரத்தம் யாருடைய ரத்தம்? இயேசுவின் ரத்தம். இந்த பூமி மூடி போடாத ஒரு ரத்தம் யாருடைய ரத்தம்னா இயேசுவின் ரத்தம். ஏன் தெரியுமா? வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 8வது வசனம். உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பேரெழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள். சத்தமா இல்லையா சொல்லுங்க. ஏன் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை யாராலையும் மூடி போட முடியாதுன்னா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை பூமியில் இருக்கிற சகல ஜாதிகளும் அதை என்ன செய்வார்கள்? வணங்குவார்கள். வணங்குவார்கள். இயேசுவின் ரத்தம் சாதாரணமான ரத்தம் அல்ல, அது வல்லமையுள்ள ஒரு ரத்தம், அது பரிசுத்தம் உள்ள ரத்தம். இன்னைக்கும் இயேசுவின் ரத்தத்திற்கு வல்லமை உள்ளது.
இயேசுவின் இரத்தத்தினால் வரக்கூடிய ஆசீர்வாதத்தை குறித்து ஒரு 3 காரியத்தை வேகமாக சொல்லிட்டு அந்த 3 ஆசீர்வாதத்தையும் இந்த பெரிய வெள்ளிக்கிழமை ஆராதனையில் நம்ம பெற்றுக்கொண்டு தான் வீட்டுக்கு போகணும். அல்லேலூயா சொல்லுங்க. கல்வாரி சிலுவையில் இயேசு சிந்தின அந்த இரத்தம் இன்னைக்கு நம்ம மேல தெளிக்கப்படணும். அந்த ஆசீர்வாதத்தை நம்ம இன்னைக்கு என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளணும். பாருங்க, இயேசு அந்த சிலுவையில் தொங்கின இரத்தம் அது எப்படிப்பட்ட ரத்தம்னா சாத்தானை ஜெயிக்கிற ரத்தம். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. 12 மரணம் நேரிடுவதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படிக்கு தங்களை ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். அல்லேலூயா சொல்லுங்களேன். இயேசுவின் இரத்தத்தினால சாத்தானை நம்மால ஜெயிக்க முடியும். இந்த உலகத்துல கிரியை செய்கிற பொல்லாத பிசாசாகிய சாத்தானை ஜெயிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆயுதம் என்னது? இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். ராத்திரி தூங்கும் போது பிசாசிய சொப்பனத்துல பயங்காட்டுது, எனக்கு கனவுல வந்து பயங்காட்டுது, இல்ல இந்த இருட்டுக்குள்ள போக பயமா இருக்கு. என்ன பண்ணலாம்? வீட்டு வாசல்ல எலுமிச்சம்பழம் கட்டலாமா? தலைமாட்டு கடியில் விளக்கமாற வைக்கலாமா? செருப்பு வைக்கலாமா? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் சாத்தானை ஜெயிக்கும். அல்லேலூயா சொல்லுங்களேன். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம்னு நீங்க சொல்லிட்டா சாத்தான் என்ன செய்வான்? தோற்று போவான். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் அது வல்லமை உள்ள ஒரு ரத்தம். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப இனிமே உங்களுக்கு பிசாசை ஜெயிக்கணும்னா, ஐயோ பயமா இருக்கு, யாரோ என் வீட்டுக்கு பில்லி சூன்யம் பண்ணிட்டாங்க, யாரோ மந்திரவாதம் பண்ணிட்டாங்க, இவங்க பார்த்துட்டாங்க, அவ்வளோதான், இனிமே சோழி முடிஞ்சோம் அப்படி நினைக்கும் போது நீங்க என்ன சொல்லணும்னா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா சொல்லுங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், இயேசு சிலுவையில் சாத்தானை ஜெயித்தார். இயேசு எங்கெல்லாம் ரத்தம் சிந்தினார், அந்த ரத்தத்திலிருந்து நமக்கு என்ன ஆசீர்வாதம் வருகிறது? வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 44வது வசனம். இயேசு முதலாவது ரத்தம் சிந்திய இடம். அவர் மிகவும் யாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. இயேசு கெத்செமனே தோட்டத்தில் போய் முழங்கால் படியிட்டு தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுகிறார். இப்ப இயேசுவை யாரும் ஈட்டியை வச்சு குத்தல, ஆணியை வச்சு அடிக்கல. அவர் முழங்கால் போட்டு கெத்செமனே தோட்டத்தில் ஜெபம் பண்ணும் போதே அவருடைய வேர்வை எப்படி வந்துச்சான்? ரத்தமா வந்துச்சான். வேர்வை எப்படி ரத்தமா வரும்? ஒரு மனிதனுடைய உடம்புல அவன் அதிகமான மன அழுத்தம் இருக்கும் பொழுது, அதிகமான மன பாரத்துக்குள்ள ஆகும் பொழுது, அதை தாங்கிக் கொள்ள முடியாத இருதயம் ஒரு அளவு தான் என்ன செய்யும்? தாங்கும். ஒரு அளவுக்கு மேல இருதயம் தாங்கலன்னா நம்ம உடம்புல இருக்கிற நரம்பு என்ன செய்யுமா? ஆட்டோமேட்டிக்கா வெடிச்சு எப்படி வருமா? ரத்தம் வேர்வையா வருமா? பிதாவாகிய தேவன் கிட்ட குமாரனாகிய இயேசு கெத்செமனே தோட்டத்தில் முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணுகிறார். கெத்செமனே அப்படின்னா என்ன அர்த்தம்னா எண்ணெய் செக்கு அப்படின்னு அர்த்தம். என்னது? எண்ணெய் செக்கு. எண்ணெய் செக்கு யார் யார் பார்த்துருக்கீங்களா? யாராவது பார்த்து இல்லையா? போச்சு. பார்த்துருக்கீங்களா? ஒரு பெரிய உரல் இருக்கும், அந்த உரலில் ஒரு பெரிய கம்பு இருக்கும். இப்போல்லாம் செக்கு சின்னதாக கிரைண்டர் மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. அந்த கம்பு இருக்கும், அந்த மிஷின் ஓடும். ஒருவேளை தேங்காய் எண்ணெய் வேணும்னா தேங்காய் சில்லு அதில் என்ன செய்வாங்க? போடுவாங்க. அது நல்லா என்ன செய்யும்னா அதை அப்படி பிழிச்சு எடுத்துரும். அதை நல்லா என்ன செய்யும்? அப்படி பிழியும் போது ஒரு பக்கத்துலேருந்து என்ன வரும்னா எண்ணெய் வரும், ஒரு பக்கத்துலேருந்து என்ன வரும்? இயேசு கெத்செமனே தோட்டத்தில் முழங்கால் படியிட்டு அவர் ஜெபம் பண்ணி தன்னுடைய முழு சரீரத்தையும் அவர் என்ன செய்தார்னா பிட்கப்பட, தன் முழு சரீரம் அந்த செக்குல எப்படி ஆட்டப்படுமோ அதை போல தம்முடைய சரீரத்தை ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுங்களேன். எதுக்காக தெரியுமா? உங்களுக்காக, எனக்காக. கெத்செமனே தோட்டத்தில் இயேசு சிந்திய ரத்தம் நமக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் தெரியுமா? அந்த ரத்தத்தின் வல்லமை உங்க மேல விழுந்துட்டா நீங்க இயேசுவை போல ஒரு ஜெபிக்கிற ஒரு ஜெப வீரனா மாறிடுவீங்க. இயேசுவை போல ஜெபிக்கிற ஒரு ஜெப வீரனா மாறிடுவீங்க. இயேசுவோட வாழ்க்கையை கவனிச்சு பாருங்க. அவர் ராம் முழுவதும் மலையில போய் ஜெபம் பண்ணார். அவங்க பாருங்க அவர் எப்படி ஜெபம் பண்ணார. வாசிங்களேன். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7வது வசனம். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7வது வசனம். அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை
வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து போதும். 3 விதமா அவர் ஜெபம் பண்றாரு. முதல்ல பலத்த சத்தத்தோடு அவர் என்ன செய்யறாரு? ஜெபம் பண்றார். இரண்டாவது அவர் எப்படி ஜெபம் பண்றாரு? கண்ணீரோடு அவர் என்ன செய்யறாரு? ஜெபம் பண்றார். மூணாவது அவர் எப்படி ஜெபம் பண்றாரு? பயபக்தியோடு ஜெபம் பண்றார். இன்னைக்கு நம்ம எப்படி ஜெபம் பண்றோம்? ரெகுலரா நமக்கு ஒரு புக்கு வேற கொடுத்துட்டாங்க. அந்த புக்கை பார்த்துட்டு பாதி நேரம் ஞாயிற்றுக்கிழமை அந்த புக்கை அப்படியே கையில் வச்சிருக்கும் போது இந்த பாவி மனுஷன் எப்போ முடிப்பானோ, முடிச்சுட்டு போய் குழம்பு வைக்கவா கூட்டு வைக்கவா இப்படி யோசிச்சுட்டே நம்ம என்ன செய்யறோம்? இயேசு எப்படி ஜெபம் பண்ணார்? பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு. அவருடைய ஒரு மனுஷனுக்கு கண்ணீர் எப்போ வரும்? இப்போ நமக்கு அழுகு எப்போ வரும்? நம்ம மனசு பாதிக்கப்பட்டால் நமக்கு என்ன வரும்? அழுகு வரும். சரிதானே? இயேசு ஆத்துமாக்களுக்காக, இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை ஆத்துமாக்களுக்காக அவருடைய மனசு பாதிக்கப்பட்டு அவர் எப்படி ஜெபம் பண்றாரா? கண்ணீரோடு. அடுத்து அவர் எப்படி ஜெபம் பண்றாரு? பயபக்தியோடு. நீங்க நம்ம எப்படி ஜெபம் பண்றோம்? ஆறா நடந்துட்டே இருக்கு, அப்படியே கண்ணை உருட்டி உருட்டி பார்ப்போம். இந்த பாவி கண்ணை திறந்திருக்கானா முழிச்சிருக்கானா? இது என்ன முன்னாடி ஒரு ஆள் புதுசாக சத்தம் கேட்க யாரு? ஆனா கெத்செமனே தோட்டத்தில் இயேசுவின் ரத்தம், இயேசு சிந்தின ரத்தம் உங்க மேல தெளிக்கப்பட்டுச்சுன்னா நீங்க இயேசுவை போல ஜெபிக்கிற ஒரு ஜெப வீரராக மாறிடுவீங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியக்காரர் உண்டு. அந்த ஊழியக்காரரை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டிருக்கேன். அந்த ஊழியக்காரர் என்ன செய்வார் தெரியுமா? பைபிளை கொண்டு வந்து அவர் உட்கார இடத்துல உட்காருவார். அவரை எப்போ செய்திக்கு கூப்பிடுறாங்களோ அது வரைக்கும் அவர் சுற்றி கித்து யாரையுமே வடிக்க வர மாட்டார். கண்ணை முடிச்சோம் பண்ணிக்கிட்டே இருப்பார். அங்கனக்குள்ளே என்ன நடந்தாலும் சரி, அங்கே பாட்டு நடக்கும், டான்ஸ் ப்ரோக்ராம் இருக்கும், எல்லா ப்ரோக்ராமும் இருக்கும். கடைசி அவர் பேரை சொல்லி இப்போ கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்னு சொல்லும்போது தான் அவர் என்ன செய்வார்? கண்ணை திறந்து எழுந்திரிச்சு ஸ்டேஜில் வந்து அது வரைக்கும் அவர் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பார். நான் அவரை அடிக்கடி பார்த்துருக்கேன். ஒரு நாள் பக்கத்தில் உட்கார்ந்து அந்த ஊழியக்கார பக்கம், ஆண்டவரே இதே மாதிரி ஒரு ஜெப ஆவி எனக்கு வேணும். அவர் எப்படி ஜெபம் பண்ணுகிறார்? நம்ம ஆலயத்தில் வந்தாலும் சரி, தனியாக ஜெபம் பண்ணாலும் சரி, முழங்கால் படியிட்டு இயேசுவை நோக்கி ஜெபம் பண்ணணும். இன்னைக்கு முழங்கால் போடுற பழக்கமே நமக்குள்ள மாறிட்டு, திருவிருந்துக்கு 2 நிமிஷம் முழங்கால் போடுற கூட நம்ம குஷன் தச்சு போட்டிருக்கோமே. நம்ம சர்ச்சில் மட்டும் இல்லை, எல்லா சர்ச்சைக்கும் முழங்கால் படியிட்டு. ஏன் முழங்கால் படியணும்? தேவனுக்கு முன்பாக நம்ம என்ன செய்யணும்? தாழ்த்தணும். தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி இயேசுவை போல பலத்த சத்தத்தோடு. உங்க வீட்டில் யாருமே இல்லையா? கதவை பூட்டிட்டு ஆண்டவரே பிதாவாகிய தேவன்னு சொல்லி பலத்த சத்தத்தோடு நம்ம என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். சிலர் பார்த்தீங்கன்னா வீட்டில் பலத்த சத்தத்தோடு ஜெபம் பண்ண மாட்டாங்க, சர்ச்சில் தான் அவங்க கூப்பாடு பெருசாக இருக்கும். எப்போ பலத்த சத்தம்? இயேசு கெத்செமனே தோட்டத்தில் ஜெபம் பண்ணும்போது அங்கே யாருமே இல்லை, பலத்த சத்தத்தோடு. சிலர் பக்கத்து வீட்டுக்காரங்க யாராவது பார்க்கணுன்னே பலத்த சத்தம் போடுவாங்க. அந்த ஜெபத்துக்கெல்லாம் பரலோகம் என்ன செய்யாது? பதில் தராது. இயேசுவை போல ஒரு ஜெபிக்கிற ஜெப வீரராய் நம்ம மாறணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். இரண்டாவது அவர் எப்படி ஜெபம் பண்ணார்? ஏசாயா 55ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. ஏசாயா 55:12. நீங்கள் ஐம்பத்தி மூணு 12 வாசிங்க. அதான் கரெக்ட். ஏசாயா 53:12. அவர் தமது ஆத்துமாவை மரணத்தினின்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருடைய வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை பகாக கொடுப்பேன். இரண்டாவது அவர் எப்படி ஜெபம் பண்ணார்னா, அவருடைய ஆத்துமாவை ஊற்றி என்ன செய்தார்? ஜெபம் பண்ணினார். உங்க ஜெபம் எப்பவுமே உங்க உதட்டுல இருந்து வரக்கூடாது. எங்க இருந்து வரணும்னா உங்க ஆத்துமாவில இருந்து வரணும். உங்க ஆத்துமாவை ஊற்றி ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னா, நம்ம எப்படி பாதிக்கப்பட்டிருக்கோமோ, நம்ம அந்த இடத்துல இருந்தா எப்படி இருப்போமோ அந்த பாரம் நமக்குள்ள என்ன செய்யணும்? வரணும்.
இயேசுவுக்கு இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை மனிதனுடைய பாவமும் அவரை என்னமா மாத்திருச்சுன்னா பாரமாக்கிருச்சு. அதனாலதான் அவர் சிலுவையில் அவர் ஆத்துமாவை ஊற்றி என்ன செய்தார்? ஜெபம் பண்ணினார். இந்த புனித வெள்ளி ஆராதனையில் கெத்செமனே தோட்டத்தில் இயேசுவின் மேல் விழுந்த அந்த இரத்தத்தின் வல்லமை நம்ம மேல இறங்க போகுது. அலையிலேயே சொல்லுங்களேன். நம்ம இனி ஒரு ஜெபிக்கிற ஜெப வீரரா மாற போறோம். ஆமேன்னு சொல்லுங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தமா அலையிலேயே சொல்லுங்க. இயேசு ஜெபம் பண்ணும்போது பரலோகத்திலிருந்து எப்படி தேவதூதன் இறங்கி வந்தாரோ அதை போல நீங்க வீட்டில் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணா பரலோகத்தில் ஒரு அசைவு உண்டாகணும். இன்னைக்கு நிறைய பேரோட ஜெபம் வீட்டு கூரையை கூட தாண்ட முடியுங்க. நிறைய பேரோட ஜெபம் நீங்கள் முழங்கால் போட்டால் பரலோகத்தில் ஒரு கலக்கம் உண்டாகணும், பரலோகத்தில் ஒரு அசைவு உண்டாகணும். சே, ஏதோ ஜான்சன் ஏதோ ஒரு காரியத்தை சொல்ல வரான், யாருக்கோ ஜெபம் பண்ண வரான், உடனே பிதாவாகிய தேவன் போ அந்த காரியத்துக்கு அற்புதம் செய்யணும்னு சொல்லணும். அப்படி ஒரு ஜெப வீரராய் கர்த்தர் நம்மளை மாற்றுவார். அல்லேலூயா சொல்லுங்களேன். ரெண்டாவது, இயேசு சிலுவையில் எங்க ரத்தம் சிந்தினார்? வாசிங்க மத்தேயு 27ஆம் அதிகாரம் 26வது வசனம். அவன் பரபாசை அவனுக்கு விடுதலையாக்கி இயேசுவையோ வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறையும்படிக்கு ஒப்பு கொடுத்தான். பாருங்க, இயேசுவை வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்தார். ரெண்டாவது, இயேசு சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடி அந்த பிலாத்துடைய அரண்மனையில் அவரை வாரினால் அடிச்சாங்க. அவரை அடித்த அந்த வார் சும்மா சாதாரண வார் கிடையாது. அந்த வாருடைய நீளம் எப்படி? நீளம் 7 அடி நீளமா. எவ்வளோ நீளம்? 7 அடி நீளம். அந்த வாரில் கண்ணாடி, அந்த வாரோடைய நுனியில் கண்ணாடி துண்டு, எலும்பு, மீனுடைய முள் இதெல்லாம் இருந்துச்சான். அதை ஒரு மனிதனுடைய முதுகில் ஒரு டைம் அடிச்சுட்டு எடுத்தா அந்த மனிதனுடைய சதையெல்லாம் அது என்ன செஞ்சுட்டு வருமா? பிச்சுட்டு வருமா. இது மட்டும் கிடையாது, அவருடைய முதுகுக்குள்ள இருக்கிற அந்த எலும்புகள்லாம் என்ன செஞ்சிருமா? நொறுங்கி போகுமா. கல்வாரி சிலுவைக்கு போவதற்கு முன்பாக இயேசு பிலாத்தோடைய அரண்மனையில் இதே மாதிரி வாரினால அவர் எத்தனை தடவை அடிக்கப்பட்டார் தெரியுமா? எத்தனை தடவை அடிக்கப்பட்டார்? 50 தடவையா? சொல்லி முடிஞ்சு. யாராவது டக்குன்னு சொல்லுங்க, இனி தேடித்தான் பார்க்கணுமா? 39 முறை வாரினால் அடிக்கப்பட்டார். அல்லேலூயா சொல்லுங்களேன். எத்தனை முறை? ஒரு மனுஷனை 40 தடவை ஒரு பொருளை கொண்டு அடிச்சோம்னா செத்து போயிடுவாங்களாம். ஒரு 40 தடவை. இதை வச்சு தான் இன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க. 39 முறை இயேசு வாரினால் அடிக்கப்பட்டார். சங்கீதத்தில் தாவீது எழுதும்போது எழுதுறாரு, அவருடைய முதுகு எப்படி போச்சுன்னா முதுகு உளப்பட்ட நிலம் போல மாறிச்சான். இன்னைக்கு ஒரு கிராமத்தில் வயக்காடாக இருக்கிறதுல ஒரு டிராக்டர் போய் உளுந்துட்டு வந்தால் அந்த நிலம் எப்படி இருக்கும்? அதே மாதிரி இயேசுவினுடைய முதுகு என்ன செய்தது? மாறிட்டது. அவரது முதுகு முழுவதும் தழும்புகள், அவர் முதுகு முழுவதும் அந்த வாரினால் அடிக்கப்பட்ட காயங்கள். இதெல்லாம் எதுக்கு தெரியுமா? நீங்க வாசிங்க ஏசாயா 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. ஏசாயா 53:5. காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். அல்லேலூயா சொல்லுங்களேன். இயேசு ஏன் 39 முறை வாரினால் அடிக்கப்பட்டார் தெரியுமா? இன்னைக்கு இந்த உலகத்தில் 39 வகையான வியாதிக்கு இன்னும் மருந்தே கண்டுபிடிக்கல. 39 வகையான வியாதிக்கு இப்ப மருந்து கண்டுபிடிச்சிருக்கான்னு சொல்ற அந்த மருந்தை சாப்பிட்றதே ரொம்ப ரிஸ்கா இருக்குது. நீங்க டாக்டர்கிட்ட போய் மாத்திரை வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு ஒரு காய்ச்சல் அடிக்கி, தலைவலிக்கு, சளி பிடிச்சின்னு மாத்திரை வாங்கினீங்கன்னா டாக்டர் என்ன செய்வார்னா 4 மாத்திரை எழுதுவார். டாக்டர் 4 மாத்திரை எழுதுவார். முதல் மாத்திரை காய்ச்சலுக்கு, 2வது மாத்திரை சளிக்கு, 3வது மாத்திரை 3 மாத்திரை அந்த நோய் வராமல் இருக்கிறதுக்கு, 4வது மாத்திரை. இதெல்லாம் சாப்பிட்டா உங்களுக்கு நோய் வராமல் இருக்கு. இதெல்லாம் சாப்பிட்டா சைடு எஃபெக்ட் ஆகாமல் இருக்க. புரியுதா நான் சொல்றது? பார்த்துருக்கீங்களா? சும்மா கொடுக்கறத வாங்கி படக்கு படக்குன்னு பிச்சு வாயில போட்டக்கூடாது. 4வது கொடுக்குற மாத்திரை எதுக்கு? இதெல்லாம் சாப்பிட்டா உங்களுக்கு சைடு எஃபெக்ட். அதை சாப்பிட்டாலும் நமக்கு சைடு எஃபெக்ட் என்ன செய்யும்? ஆனால் நம்முடைய சகல வியாதிகளையும், நம்முடைய சகல பலவீனங்களிலிருந்து இயேசு நம்மை சுகமாக்குவதற்காக
இயேசு என்ன பண்ணார்னா, கல்வாரி சிலுவைகளுக்கு போவதற்கு முன்னாடி 39 முறை வாரினால் அடிக்கப்பட்டார். அவருடைய தழும்புகளால் நாம் சுகமாகிறோம். இன்னைக்கும் நீங்க வியாதியோடு இருக்கிறவருக்கு இயேசுவின் தழும்புள்ள கரம் தொடட்டும்னு நீங்க ஜெபம் பண்ணா உடனே உங்களுக்கு அற்புதம் நடக்கும். அல்லேலூயா சொல்லுங்களேன். 2 வருஷத்துக்கு முன்னாடி மதுரை மீனாட்சி மிஷன் ஆஸ்பத்திரியில் ஒரு சகோதரியை சேர்த்துருந்தாங்க. அவங்களுக்கு நுரையீரலில் சளி அதிகமாகி நுரையீரலில் நிறைய நீர் கோர்த்து கிட்டத்தட்ட 4 பாட்டில் நீர் எடுத்துட்டாங்க. எடுத்தும் அவங்களுக்கு க்யூர் ஆகலை. டாக்டர் சொல்லிட்டாங்க சீக்கிரமாக இறந்து போயிடுவாங்க. அவங்களுக்கு 2 வாலிப பிள்ளைங்க உண்டு. அவங்களுடைய அக்கா தான் எனக்கு ஃபோன் பண்ணி, தம்பி இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருக்காங்க, கொஞ்ச நேரத்தில் இறந்துடுவாங்கன்னு சொல்கிறாங்க, எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்து பார்த்தாச்சு ஆனால் சரியாகலை, என்ன பண்ணுன்னு தெரியல அப்படின்னாங்க. அப்போ மதியம் ஒரு 3 மணி இருக்கும். நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு உடனே கிளம்பி வரலாமா அப்படின்னாங்க. இல்லை எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் ஜோம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு என்ன ஜோம் பண்ணுன்னு தெரியல. அப்போ எனக்கு இந்த வசனம் தான் ஞாபகம் வந்துச்சு, அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம் என்று சொல்லி. ஆண்டவரே, இப்போ அந்த சகோதரி படுத்திருக்கிற அந்த ஐசியூ வார்டுக்குள்ள அவங்க வல்லமை இறங்கட்டும், இப்படி தழும்புள்ள கரம் இப்போ அந்த சகோதரியை தொட்டு சுகமாக்கட்டும் சொல்லி ஃபோனில் ஜோம் பண்ணேன். ஜோம் பண்ணி முடித்த சில மணி நேரத்தில் இயேசுவினுடைய தழும்புள்ள கரம் அவர்களை தொட்டு அவங்க பரிபூர்ணமாக சுகமாயிட்டாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னைக்கும் ஜீவனோடு கூட இருக்கிறாங்க. இன்னைக்கு ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் யாரோ ஒருவர் இப்படி வியாதியோடு பலவீனத்தோடு காணப்படலாம். இந்த பெரிய வெள்ளிக்கிழமை ஆராதனையில் அந்த தழும்புள்ள கரம் உங்களை தொட்டு உங்கள் வியாதியை குணமாக்கும். ஆமேன்னு சொல்லுங்களேன். 3வது இயேசு எங்கு ரத்தம் சிந்தினார்? எங்கிருந்து அவருக்கு ரத்தம் வந்தது? வாசிங்க யோவான் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 2-3 வாசிங்க. யோவான் 19:2-3. முள்ளுகளினால் ஒரு முடியை பண்ணி அவர் சினத்தின் மேல் வைத்து அவருக்கு உடுத்தி, யூதருடைய ராஜாவே அவரை போதும். 3வது இயேசு எங்கிருந்து அவருக்கு ரத்தம் வந்துச்சுன்னா, அவருடைய தலையில முள்ளுனால ஒரு முடியை பின்னி தலையில வைச்சாங்களாம். முள்ளுனா நம்ம ஊர்ல பார்க்குற மாதிரி சாதாரண முள்ளு கிடையாது. இப்போ நம்ம ஊர் இருக்கிற முள்ளே சில முள் இந்த காக்கா முள்ளும்பாங்க, அந்த முள்ளெலாம் குத்துச்சுன்னா முள்ளை எடுத்துட்டாலும் நமக்கு என்ன இருக்கும்? வலி உள்ள இருந்துட்டு என்ன செய்யும்? இருக்கும். இயேசுனுடைய தலையில் சூட்டப்பட்ட முள்ளோட பேர் பினா கிறிஸ்டி அப்படிங்கிற பேர். அந்த முள் விஷம் நிறைந்த ஒரு முள். அந்த முள் ஒரு மனிதனுடைய தலையில், அவருடைய தலையில் ஓங்கி அடித்து அவருடைய தலையில் சூட்டினது மட்டும் இல்லை, ஒரு போர் சேவகன் ஒரு கோலை வச்சு அதை என்ன செய்தான்னு அடித்தாங்களாம். அப்போ அந்த முள் அவருடைய தலைக்குள்ள அதிகமாக என்ன செய்தது? ஈட்டப்பட்டது. ஏன் இயேசுடைய தலையில் முள்? அந்த முள்ளில் இருந்து வந்த ரத்தம் நமக்கு என்ன ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் அப்படின்னா, முள் சாபத்தை குறிக்குது. ஆண்டவர் இந்த உலகத்தை உண்டாக்கும் போது இந்த உலகத்தில் எதை உண்டாக்குனார்னா, கனி விருட்சங்களை உண்டாக்குனார், மூலிகைகளை உண்டாக்குனாரு, நிறைய பழங்கள் காய்கறிகள் இதை தான் உண்டாக்குனார். ஆண்டவர் முதல் ஆதாமையும் ஏவாளையும் உண்டாக்கி ஏதேன் தோட்டத்தில் வச்சிருக்கும் போது இந்த பூமியில் முள்ளே இல்லை. ஆனா என்னைக்கு மனிதன் பாவம் செய்தானோ அப்ப கடவுளிடத்திலிருந்து சாபம் வந்துச்சு தெரியுமா? அப்பதான் சாபம் இந்த பூமியில முள்ள என்ன செய்ததுன்னா பிழைக்க வைத்தது. இன்னைக்கு இயேசுவின் தலையிலிருந்து, இயேசுவின் முள்முடியிலிருந்து வருகிற அந்த ரத்தம் உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொண்டு வரும்னா, உங்க குடும்பத்தில் இருக்கிற தலைமுறையா தொடர்ந்து வருகிற சாபம், தலைமுறையா தொடர்ந்து வருகிற அந்த சாபத்தின் கட்டிலிருந்து உங்களை விடுதலையாக்கி, உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியால் அந்த சாபத்தை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வாதமா மாத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். அது என்ன சாபமான இருக்கலாம்? நீங்க செய்த பாவத்தினால் வந்த சாபமா இருக்கலாம், இல்ல யாரோ ஒருத்தர் உங்களை சபிச்சதுனால வந்த சாபமா இருக்கலாம். எந்த சாபமா இருந்தாலும் இயேசுவின் ரத்தம் அதை இன்றைக்கு ஆசீர்வாதமா மாற்றும். அல்லேலூயா சொல்லுங்க. உங்க சாபத்தை ஆசீர்வாதமா மாற்றத்தான் இயேசு தலையிலே முள்முடியை சுற்றி கொண்டார். அல்லேலூயா சொல்லுவோமா? அடுத்து இயேசுவினுடைய கால்களில் இருந்து வருகிற ரத்தம். அவருடைய 2 கால்லையும் ஒரு பெரிய ஆணியை வைத்து அவர் அடிச்சு சிலுவையில் தொங்க விட்டாங்க. அவருடைய பாதம், ஒரு வேத ஆராய்ச்சியாளர் சொல்றாங்க, இயேசு கிட்டத்தட்ட 3.5 வருஷம், இன்னைக்கு மாதிரி காரு பைக்கெல்லாம் கிடையாது, அவர் நடந்து ஊழியம் பண்ணார். அவர் ஊழியம் பண்ண அந்த கணக்கெடுத்தோம்னா இந்த உலகத்தை 3 தடவை சுற்றி வந்தா எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் இயேசு நடந்து ஊழியம் செஞ்சாராம். அவ்வளவு தூரம் நடந்து இயேசு கிராமங்கள் தோறும், பட்டணங்கள் தோறும்
இயேசு என்ன செய்தார்? நடந்து ஊழியம் செய்தார். அப்படி ஊழியம் செய்த அந்த இயேசுவினுடைய கால்கள்ல ஆணி அடிக்கப்பட்டது. அந்த ரத்தம் உங்களுக்கு என்ன ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் தெரியுமா? வாசிங்க, ஏசாயா 52 அதிகாரம் 7 வசனத்தை வாசிங்க. சுவிசேஷகனுடைய பாதங்கள் எவ்வளவு அழகா இருக்கிறது. இயேசுவின் காலிலிருந்து வந்த அந்த இரத்தம் உங்க வாழ்க்கையில எப்படி மாற்றத்தை உண்டு பண்ணும்னா, நீங்களும் இயேசுவை போல இயேசுவுக்காக அவர் கல்வாரி சிலுவையில சிந்தின அந்த இரத்தத்தை சுவிசேஷமா அறிவிக்கக்கூடிய ஒரு சுவிசேஷத்தின் அபிஷேகத்தை உங்களுக்கு தரும். அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னைக்கு அது தரும். இன்னைக்கு காலையில் எழுந்துச்சு எத்தனை பேர் எல்லாரும் ஸ்டேட்டஸ் போட்டோம், இயேசு மரித்தார், இன்னைக்கு குட் ஃப்ரைடே. எத்தனை பேர் இயேசுவை அறியாதவங்க கிட்ட போய் இயேசு உங்களுக்காண்டி தான் மரிச்சிருக்கிறாரு, இந்த இயேசு மரிச்சது உனக்காண்டி தான், இயேசு உனக்காக தான் கல்வாரி சிலுவையில் மரிச்சார்னு எத்தனை பேர் சொல்லியிருக்கீங்க? ஒருவேளை இன்னைக்கு ராத்திரி தூங்க போகும் முன்னாடி இயேசுவை அறியாதவங்க கிட்ட போய் இயேசு சிலுவையில் மரித்தது உங்களுக்காகவும் தான், இயேசு எனக்காக மட்டும் மரிக்கல உங்களுக்காகவும் தான் மரித்தாருங்கிற சுவிசேஷத்தை அறிவிக்கப்படி இயேசுவின் கால்களிலிருந்து வருகிற ரத்தம் நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். கடைசியாக பொதுவாக ஒரு மனுஷனை சிலுவையில் அரைஞ்சா அந்த மனிதன் மரிப்பதற்கு எத்தனை மணி நேரம் ஆகும்னா 6 மணி நேரம் ஆகும். ஆனால் இயேசு 3 மணி நேரத்தில் தன்னுடைய ஜீவனை அவர் என்ன செய்தார்னா பிதாவினிடத்தில் ஒப்பு கொடுத்தார். பொதுவாக சிலுவையில் தொங்குற மனிதனை ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் என்ன செய்வாங்கன்னா அவனுடைய 2 கால்களையும் ஒரு கட்டையால் அடித்து அவனுடைய காலை ஒடிச்சிருவாங்களாம். ஏன்னா காலை ஒடிச்சிட்டாங்கன்னா கீழே இருந்து மூச்சு விடுவதற்கு அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா, அதனால் சீக்கிரமாக அவங்க உயிர் போயிடும். அதே மாதிரி இயேசுவின் பக்கத்தில் வரும் பொழுது ஏற்கனவே இயேசுவை குறித்து ஒரு தீர்க்க தரிசனம் எழுதப்பட்டிருக்கிறது, அவருடைய எலும்புகள் ஒன்று கூட முறிக்கப்படுவதில்லைன்னு சொல்லி. ஆனால் அதுக்கு முன்னாடி இயேசு என்ன செஞ்சிட்டாரு? இறந்துட்டார். இப்போ இயேசு இறந்துட்டாரா உயிரோட தான் இருக்கிறாரா தெரியல. ஒரு போர்ச்சவங்க என்ன செஞ்சான் தெரியுமா? ஒரு பெரிய ஈட்டி எடுத்து இயேசுனுடைய விலா எலும்புல அவன் என்ன செய்தான்? குத்தினான். அவன் விலா எலும்புல குத்தும் பொழுது அங்கிருந்து என்ன வந்துச்சு தெரியுமா? இரத்தமும் நீரும் வந்தது. அது என்ன ஆசீர்வாதத்தை நமக்கு கொண்டு வந்தது தெரியுமா? இயேசுவின் விலாவிலிருந்து வருகிற ரத்தம், இயேசுவின் மனவாட்டியாய் இருக்கிற, எப்படி ஆதாமுடைய விலா எலும்பை எடுத்து இயேசு ஏவாளை உருவாக்குனாரோ அதை போல அவருடைய விழாவிலிருந்து வருகிற அந்த இரத்தம் தான், அவருடைய விழாவிலிருந்து வந்த அந்த இரத்தம் தான் மனவாட்டியாகிய இந்த திருச்சபையை நமக்கு உருவாக்கி இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த சபை ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு சொந்தமானது கிடையாது, இல்லை ஒரு ஸ்தாபனத்துக்கு சொந்தமானது கிடையாது. இது இயேசு சிலுவையில் தன்னுடைய கடைசி சொட்டு இரத்தத்தை சிந்தி இந்த திருச்சபையை என்ன செய்திருக்காரு? உருவாக்கி இருக்கிறார். இயேசுவின் மனவாட்டியாகி இந்த திருச்சபை, மணவாளனாய் அவர் வரும் பொழுது மனவாட்டியாகிய திருச்சபை அவரை சந்திக்க ஆயத்தப்படணும். அவர் ஈட்டியிலிருந்து வருகிற அந்த ரத்தம் மனவாட்டியாகிய திருச்சபையை உருவாக்கிட்டது. அதுக்கு முன்னாடி நான் முதல்ல சொன்ன ஆராதனையில் நம்ம ஆலயத்திற்கு வெளியே நின்று தான் ஆண்டவர் ஆராதிக்க முடியும். என்னைக்கு இயேசு சிலுவையில் ரத்தம் சிந்தினாரோ அன்னைக்கு தேவாலயத்தின் திரைச்சீலை மேலிருந்து கீழ் வரைக்கும் 2 என்ன செய்தது? கிழிந்தது. அதுக்கப்புறம் தான் நம்ம எல்லாரும் இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் வந்து கர்த்தரை ஆராதிக்கிறோம். ஆண்டவர் இன்னைக்கு அப்படிப்பட்ட கிருபையை நமக்கு தந்திருக்கிறார். அவர் இரத்தத்திலிருந்து வருகிற இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் இன்னைக்கு தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கெப்சமனே தோட்டத்திலிருந்து வந்த ரத்தம் உங்களை ஜெப வீரனா மாற்றும். 2வது அவருடைய முதுகில் வாரினால் அடிக்கப்பட்டு வந்த ரத்தம் உங்கள் வியாதியை குணமாக்கும். 3வது அவருடைய கால்களிலிருந்து வந்த ரத்தம், அவருடைய தலையிலிருந்து வந்த ரத்தம் உங்கள் சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றும். அவருடைய கால்களிலிருந்து வந்த ரத்தம் உங்களை சுவிசேஷத்தை அறிவிக்கும். அவருடைய ஈட்டியிலிருந்து வந்த ரத்தம் மனவாட்டியாகி இந்த திருச்சபையில் கொண்டு வந்து உங்களை சேர்த்தது மனவாளனாகி இயேசுவை சந்திக்க உங்களை ஆயத்தப்படுத்தும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படி நம்ம எல்லாரும் ஜெபம் எழுந்து நிற்போமா? இயேசு சிலுவையில் சிந்திய ரத்தம், அந்த ரத்தத்தை நினைத்து அந்த ரத்தத்தின் வல்லமை இப்போ நம்ம மேலே இறங்கும்படி எல்லாரும் எழுந்து எல்லாரும் தேவ சமூகத்தில்
ஆசீர்வாதத்தில் எழுந்து நின்று கடைசியில் நான் இப்போ ஒவ்வொரு ஆசீர்வாதத்துக்காக ஜெபம் பண்ண போகிறேன். இவ்வளவு நேரம் காத்திருந்து நம்மளுடைய சிலுவையை தியானித்தோம். அந்த இரத்தத்தின் வல்லமை இன்றைக்கு நம்ம மேலே இறங்கி வரணும். அந்த இரத்தத்தின் ஆசீர்வாதத்தை இன்னைக்கு நம்ம பெற்றுக்கொள்ளணும். எல்லாரும் வாய்களை திறந்து நல்ல ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சத்தம், நேசரின் ரத்தம் என் மேலே. நல்லா கைத்தட்டி பாடுவோமா? ஆமென். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். பாசமாய் சிலுவையில் ஆமென் பாவத்தை வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாதே, எந்த தீங்கும் தீண்டாதே. நல்ல கைத்தட்டி பாடுங்க. இரத்த கோட்டைக்குள்ளே இனி எதுவும் அணுகாதே, எந்த தீங்கும் தீண்டாதே. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை அட்டுக்கோட்டியின் ரத்தத்தினால். ஒவ்வொருவர் மேலும் அந்த கல்வாரி சிலுவையிலிருந்து வடிகிற அந்த ரத்தத்தின் வல்லமை இப்பொழுது இறங்கி வரட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்துல, இயேசுவின் நாமத்துல, கெத்செமனே தோட்டத்துல இயேசு சிந்திய ரத்தத்தின் வல்லமை இப்பொழுது உங்க மேல இறங்கி வருகிறது. இப்போ உங்க மேல இறங்கி வருகிறது. எல்லா வாய்களை திறந்து கைகளை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. இனி கர்த்தர் உங்களை ஒரு புதிய ஜெப வீரனா மாற்ற போகிறா. இனி ஒரு புதிய ஜெப வீரனா மாற்ற போகிறா. இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை, இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை இப்பொழுது இறங்கட்டும், இப்பொழுது இறங்கட்டும். கெத்செமனே தோட்டத்திலிருந்து வருகிற அந்த ரத்தத்தின் வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. இரண்டாவது, இயேசு அவருடைய முதுகிலே வாரினால் அடிக்கப்பட்டு அவருடைய தழும்புகளால் நான் குணமாகிறோம், அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். இப்போ நான் ஜெபம் பண்ண போறேன். வியாதி உள்ளவங்க வியாதி உள்ள இடத்துல கை வைங்க. இல்ல ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்ச யாரோ ஒருவர் வியாதியோட இருந்தாங்கன்னா இப்போ அவங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் தழும்புள்ள கரம் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு அற்புதம் செய்த அதே இயேசுவின் தழும்புள்ள கரம் இப்போ அவங்கள தொட போகிறது. இப்போ அவங்கள தொடப்போகிறது. சகல வியாதியின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் இப்போ அவைகள் அழிக்கப்படுவதாக, இப்போ அவைகள் அழிக்கப்படுவதாக. வியாதியோடு இருக்கிறவங்க நீங்க விசுவாசத்தோடு கை வைங்க. இப்போ காயப்பட்ட கரம் அந்த வலி உள்ள பகுதியை தொடும், அந்த வேதனை உள்ள பகுதியை தொடும். இயேசுவின் நாமத்தில் எல்லா வியாதியின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக, வியாதியின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக. இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரோ ஒருவர் வியாதியில் பாதிக்கப்பட்டிருந்தா அவங்க பேரை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அவங்க நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது தழும்புள்ள கரம் தொடுவதாக, இப்பொழுது வல்லமை உள்ள கரம் தொடுவதாக. எல்லா பலவீனத்தின் கட்டுக்கள் இயேசுவின் நாமத்தில் அறுக்கப்படட்டும். மூன்றாவது, ஒருவேளை உங்க குடும்பத்தில் இருக்கிற சாபத்தின் கிரியைகள், தொடர்ந்து வருகிற சாபம், பரம்பரையா வருகிற சாபம், ஒரு ஆசீர்வாதம் இல்லை, ஒரு முள்ளுக்கு நடுவில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஆண்டவர் தலையிலிருந்து வடிகிற அந்த இரத்தத்தின் வல்லமை இன்றைக்கு அந்த சாபத்தின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக, சாபத்தின் வல்லமைகள் அழிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் அந்த சிலுவையிலிருந்து வருகிற அந்த ஆசீர்வாதம் பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும் ஆண்டவரே. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. அடுத்து இயேசுவின் கால்களிலிருந்து வருகிற ரத்தம் உங்களை ஒரு சுவிசேஷகனா மாற்றும். இனி நீங்க இயேசுவை பத்தி தைரியமா சொல்லும் பொழுது உங்களை கொண்டு கர்த்தர் அற்புதத்தை செய்வார். இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை இப்பொழுது இறங்கட்டும் ஆண்டவரே, இப்பொழுது இறங்கட்டும் ஆண்டவரே. ஒருவேளை எனக்கு பயமா இருக்குது, எனக்கு பிசாசின் கிரியை எனக்கு பயமா இருக்குது, யாரோ பில்லி சுனியம் பண்ணிட்டாங்க, யாரோ மந்திரவாதம் பண்ணிட்டாங்க, அதனால எனக்கு பயமா இருக்குது. இல்லை, இயேசுவின் ரத்தம் இன்னைக்கு தெளிக்கப்பட போகிறது. வாய்களை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே அந்த ரத்தம் என் மேலே தெளிக்கப்படட்டும்னு சொல்லுங்க, அந்த ரத்தம் என் மேலே தெளிக்கப்படட்டும்னு சொல்லுங்க. அந்த ரத்தம் இன்றைக்கு என் தலையில் தெளிக்கப்படட்டும், அந்த ரத்தத்தின் வல்லமை என் மேலே தெளிக்கப்படட்டும். எங்க வீட்டில் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோன்னு சொல்லுங்க. எந்தெந்த இடத்துல குறைவு இருக்கிறதோ, எந்த இடத்துல ஆசீர்வாத குறைவு இருக்கிறதோ, எந்த இடத்துல ஆசீர்வாதம் இல்லையோ, இன்றைக்கு இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை அந்த இடத்துல தெளிக்கப்படுவதாக, சுகம் உண்டாவதாக, விடுதலை உண்டாவதாக. எங்களுக்காக கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்ட அந்த ரத்தத்தின் வல்லமையின் ஆசீர்வாதம் இந்த பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. நீர் அப்படி செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம்.
உடைய பாடு மரணத்தை நாங்கள் நினைவு கூறும்படி உடைய இரத்தத்தை தியானிக்க நீர் பாராட்டின கிருபைக்காக இரக்கத்துக்காக நன்றி செலுத்துகிறோம்.